10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? இப்போ கணக்குக்குள்ளே போகலாம். எக்ஸ் ஈக்குவல் டு கணம் 3, 4, 6, 8 என்க. ஆர் ஈக்குவல் டு கணம் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இங்கே ஒய்ன்னு அர்த்தம். சரியாப்பா? சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். f of x equal to x square plus 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா? கணக்கில் ஒரே ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. x equal to கணம் 3, 4, 6, 8 ஒரு உறவு கொடுத்துருக்குறாங்க. x f of xன்னு f of xங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. f of x equal to x square plus 1ன்னு. இந்த உறவு வந்து எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா? எக்ஸோட மதிப்புகளுக்கு என்ன என்னதுப்பா இயல் எண்களுக்கு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கில் இருக்கிறத எழுதிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு கணம் 3, 4, 6, 8 உறவு கொடுத்துருக்குறாங்க. ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதை வந்து ஒய்ன்னு குறிக்கணும். சரியாப்பா? இப்போது எக்ஸோட மதிப்புகளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? எக்ஸுங்கிற இடத்துலலாம் எக்ஸோட மதிப்புகளை பிரதியிடணும். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3னா எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர் என்னப்பா? 3 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. இப்போ வரிசை சொடிகள் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? எக்ஸோட மதிப்பை எழுதி கண்டுபிடிச்சிருக்க ஒய்யோட மதிப்பை எழுதணும். 3, 10. அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. வரிசை சொடி எழுதுனா எக்ஸ் மதிப்பையும் ஒய் மதிப்பையும் எழுதணும். எக்ஸ் 4, ஒய் 17. சரியா? 4, 17. எக்ஸ் ஈக்குவல் டு 6. எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 37. வரிசை சோடி எழுதணும்னா எக்ஸ் மதிப்பையும் ஒய் மதிப்பையும் எழுதணும். சரியாப்பா? எக்ஸ் 6, ஒய் 37. 6, 37. எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 64 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 65. இப்போ எக்ஸ் மதிப்பையும் ஒய் மதிப்பையும் எழுதணும். 8, 65. எக்ஸிலிருந்து எண்ணுக்கு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்புகள்லாம் ஒரு கணமாக எழுதணும். எண்ணோட மதிப்புகள்லாம் ஒரு கணமாக எழுதணும். எக்ஸோட மதிப்புகள் என்னப்பா? 3, 4, 6, 8. எண்ணோட மதிப்புகள்னால் இயல் எண்கள் 1, 2, 3 அப்படி டிட்டோவாக வச்சு ஃபுல்லாக போகலாம். சரியா? 10 வரும். அப்புறம் டிட்டோவாக வச்சு 17, டிட்டோவாக வச்சு 37, அதுக்கப்புறம் டிட்டோவாக வச்சு 65, அப்புறமும் டிட்டோவாக போயிட்டே இருக்கும். சரியாப்பா? எக்ஸோட மதிப்புகளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, அதை அம்புக்குறி படத்தில் குறிக்கணும். சரியா? 3, 10. 3 எக்ஸ்லையும் 10 எண்ணிலையும் இருக்கிற மாதிரி ஆரோ போடணும். அதுக்கப்புறம் 4, 17. 4 எக்ஸ்லையும் 17 ஒய்யிலையும் இருக்குது, அதுக்கு ஆரோ போடணும். 6, 37. 6 எக்ஸில் இருக்குது, 37 எண்ணில் இருக்குது, அதுக்கு ஆரோ போடணும். 8, 65. 8 எக்ஸில் இருக்குது, 65 எண்ணில் இருக்குது, அதுக்கு ஆரோ போடணும். சரியாப்பா? அப்போ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் எண்ணில் நிழல் உரு இருக்குது. அப்படின்னா இது ஒரு சார்பாகும் தானப்பா? எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் எண்ணில் ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே இது ஒரு சார்பு ஆகும். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.